பாம்பு இன்னும் தலை தூக்கு இன்னும் தோக்கவே தோக்காது தலையிலே போட்டுல ராஜே இந்த பாம்புக்கு சாம்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இந்த பாம்பு போட்டா வாயில் நுழைவாரு நுர. ஆமா, சாம்பு போட்டா தலையில நுழைவாரு. என்ன இதுக்கெல்லாம் என்ன சாப்பிடுற நீ எல்லாம்? சோத்தை தவிர எல்லாமே சாப்பிடுவேன். ஐயா பாம்பாடி ஏங்க இந்த பாம்பு வேணுமா? சீனியும் மனைமணிக்கு பார்க்க போறாங்க. சரி சரி, அதனால இந்த வழியை விட்டு அடுத்த வழியில போப்பா. அடுத்த வழியா? இந்த நாளா பூஜை வைக்கிறேன். ஆமா போ. ஐயோ, சூரிய விட்டு புறப்படப்படலை தீர கால வருகிறது. இந்த வனத்தில் வந்து கொண்டிருக்கிறது மட்டையானது முன்னால் வருகிறது. மட்டையை கண்டால் கெட்ட சைனம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். என்ன சொல்றாய்? அதனால் இந்த சைனத்தை பார்த்துவிட்டு நாம் வடவேடிக்கை பார்க்க செல்ல வேண்டும். ரதத்தை அயோத்திவரைக்கு திருப்பி விடுவாய். வேண்டும் தாய். அயோத்திபுரப்பட்டு புறப்படும் பொழுது தேராகப்பட்டது அச்சு மறிந்து விட்டது. ஆமா, வனத்தில் வரும்போது மட்டையாகப்பட்டது முன்னால் வருகிறது. இது சகனம் என்று சொல்கிறாய் தாய். இது சகனமில்லை தாய். என்ன சொல்கிற? மட்டையுமே கண்டது நான் தாயாரே நமக்கு ஒன்று நேரம்மா தாயாரே. மட்டையுமே கண்டதுமே என் தாயே நமக்கு ஒன்று நேரம்மா என் தாயே. மட்டையுமே கண்டது நான் தாயாரே நமக்கு ஒன்று நேரம்மா. இந்த மட்டையை கண்டதனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்து வராது தாய். நமது முன்னோர்கள் சைனம் என்று சொல்கிறார்களே தாய். அரும்பலியில் போகாம இருக்குமா வராம இருக்குமா இதெல்லாம் சகனமா தாய். அப்படி என்றாலும் தம்பி எப்படி எனக்கு துணையாக வரும்போது எந்த ஆபத்து நேர போகிறோம் தாய் போகலாம். அப்படிவாமா? ஆகட்டும் தாயே. முட்டிமானி தேவிலே நீனா தலையை தூக்கி வச்சிருந்தீல்ல அது என்ன? அது என்னன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் பாக்குறியா? நீங்க கேட்டீங்கல்ல. ஓ நீ எண்ணெயாடா? எண்ணெய் சிட்டியாடா? எண்ணெய் வியாபாரிங்க. என்னென்ன எண்ணெய் வச்சிருக்கிற? புங்கெண்ணெய், புளியெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய். நாங்களா? இருக்கா? தம்பி அந்த கொட்டை ஒரு லிட்டர் கொடு. 1 லிட்டரா? ஆமா, 1 லிட்டர் 3.25 ரூபா. இந்த மீன் என்கிட்ட புதுசா இருக்குது. அதனால புதுசா வந்திருக்குது. என்ன ரங்கண்ணா, இந்த பேவன் என்ன கொட்டை ரங்கண்ணா? அது என்னன்னு புரியல. என்னென்னமோ சொல்றாரு. இது எப்படி எத்தனை செக்குல ஆட்டுவியா இல்ல ஆடுறது? செக்குல ஆட்டுறதுதான். இப்ப எத்தனை செக்கு ஓடுது? இப்போ 27 செக்கு ஓடிச்சு முன்னாடி. ஆமா சரி. இப்போ வர செக்கு 2 செக்கு 3 செக்கு அப்படியே குறைஞ்சு அகட்டுக்குச்சா? இல்ல அகல குறைஞ்சிருச்சு. ஆட்டுறதுல இப்ப யாரும் வர்றதில்ல. அதனால இப்ப 3 செக்கு முக்கியமா ஓடிட்டு இருக்குது. 3 செக்கு ஓடுறியா? ஆமா. எங்க இருக்குது செக்கு? செக்கா திருப்பூர்ல ஒரு செக்கு இருக்குது, கொல்லவெட்டியில ஒரு செக்கு இருக்குது. ஐயோ. அப்புறம் ஏவூர் நடுப்பாளையத்துல ஒரு செக்கு இருக்குது. அங்க ஒண்ணு செக்கு இல்லையே.
ஏய், கௌரி கேட்டு பாரு. நாங்க 2 பேரும் அங்க வச்சு நடந்துட்டு இருக்கிறோம். ஆஹா, எத்தனை ரூபாய்க்கு போட்டுருந்தாமா? அதான் அது போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமண்ணே? ஏண்டா? தங்கண்ணே. இவரு ஆ? என்னதான் வேணும் ஆ. இதுல வந்து ஆ. தேங்காய் எண்ணெய் வேணும் 1 லிட்டர். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு. கலப்படம் இல்லாத எண்ணெய் எண்ணெய் 1 லிட்டர் மோர். என்ன உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணுமா இல்ல நெல்லெண்ணெய் வேணுமா? தேங்காய் எண்ணெய் தான் வேணும். தேங்காய் எண்ணெய் தானே வேணும். ஆ. தேங்காய் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் 1 லிட்டர் வேணும். 1 லிட்டரு கொடு. உங்களுக்காக எனக்காக 1.25 ரூபா கொடுங்க. 1 லிட்டரு போய் கூம்பு ஆகுறேன். கூம்பு கூம்பாவா? ஆமா. சரி, தலையை தட்டியாலும் தான். தலையை தட்டி அதுதான் 4.25. மீட்டர் கணக்குல மீட்டர் கணக்குலையா? மீட்டர் கணக்குல இப்ப நாங்க எனக்கு கட்டி வரதில்ல. கட்டி வரலையா? ஆமா. சரி, அது இருந்துட்டு போகுது. ஆ. சரி, இதுல ஆ. பெரிய தம்பி மச இதுல சீதையும் லட்சுமணரும் வனவேடிக்கை பார்க்க போறாங்க. சரி. நீ என்ன செட்டியார் முன்னாடி வந்தா ஆ. உன்னை கண்டாலும் சகனா, உன்னுடைய எண்ணெயை கண்டாலும் சகனா. இது என்னைய பார்த்து சைனம் சொல்லலாமா? அப்புறம் எப்படி? இதெல்லாம் நெல்லதுக்கு தான் முக்கால்வாசி பயன்படுது. எதுக்கு? ஒரு சின்ன குழந்தைங்க வயிற்றால போகுது வாயால போகுதுன்னா ஆ. என்கிட்ட வருவாங்க. ஆ, நான் பெருளெண்ணெய் கொடுப்பேன். நீயே? ஆமா. சரி, சரி. அது குழப்பெண்ணைய வச்சா அது அப்படியே டக்குன்னு நிக்க. எனக்கு சூடு புடிச்சிட்டு சூடு முடிச்சா அதுக்கு என்ன இருக்குது? என்ன என்ன? வேகணும். ஐயோ. சரி. அதுக்கு என்ன இருக்குது? ஆ. லட்சுமணா, என்னை கூடும் கொண்டு வா. என்ன கூட கொண்டு வாரோ செக்காலை கண்டோர் எத்தனாலை அந்த வழி ஆண்டாலே கொண்டு வாரோம் செந்தாழை கண்டா, எட்டினாளி கந்தவழி கேட்டாளே. என்ன கூட கொண்டு வாரோ செக்காலை கண்டோர் எத்தனாலை அந்த வழி ஆண்டாலே. முன்னால் மட்டையானது வந்தது. இப்பொழுது பார்த்தாயா என்ன செக்கான் என்ன கொடுத்தோன்னு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து விட்டு சென்றால் உனக்கோ அல்லது எனக்கோ ஏதாவது ஆபத்து நேர்ந்தது. என்னம்மா சொல்றாய்? மனவெடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம். மனவேலைக்கு பார்க்கும்போது என்ன சக்கானத சகனம் என்று சொல்கிறாயா? ஆமா, இது சகனமில்லை தாயே, என்ன சொல்கிறாய்? உண்மையாகத்தான் தாயே. அம்மா என்ன செக்கான் கண்டதினால் தாயாரே நமக்கு இழந்து நேரம்மா தாயாரே. என்ன செக்கான் ஐயமே கண்டாலோ நமக்கு இடவன்று நேரம்மா என் தாயே. இந்த எண்ணச்சக்கான் வருவதனால் நமக்கு சகனம் என்று சொல்கிறாய் தாய். ஆமா. இது சகனம் இல்லை தாய். உன்னுடைய எளிய பெருமாள் பெருமாள் வரும்போது உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது தாயே. ஒரு செய்திகளை பார்க்கப்படுவதற்கு பயமாக இருக்கிறார். நாம் இருவரும் மனவேடிக்கை பார்க்க செல்கிறோம் அல்லவா? என் ஆபத்து நிரப்போனது தெரியவில்லை பட தாயே. கண்டதோ சகனமெல்லாம் கடினமாயிருக்கிறதையோ என் கொண்டன்மார் கெண்ணமோதான் கொழுந்தனார் கெண்ணமோதான் அன்று சோழ யோக்கி நோக்கி ரதம் தன்னை திருப்புவாயே லெபனா லெபனா என்னை திருப்புவாயே லெஸ்பனா லெஸ்பனா. லெபனா நாம் இருவரும் மனவேடிக்கை பார்க்க செல்வோம் அல்லவா? நாம் இருவருக்கும் என்ன ஆபத்து நிரப்ப எந்த ஒரு ஆபத்து அது மட்டுமில்லாமல் அயோத்தியுடைய நாயகர் தங்கள் எப்படன் பரத சத்திரகுட மாமிமார்கள் குடும்புருவாய் மதிச்சிருக்கிறார்கள் அல்லவா? உண்மையாகத்தான் தாய். அவர்களுக்கு தான் என்ன ஆபத்து நிரப்போகளோ தெரிய எந்த ஒரு ஆபத்து வராது தாய். நான் உனக்கு துணையாக வருகிறேன் அம்மா. என்ன சொல்கிறார்? உண்மையாகத்தான் தாய். லெபனா, தாயே. பார்த்தீர்களா? என்ன? அனைத்து செயல்களையும் கடந்து கங்கை ஆற்றின் பக்கமாக வந்துவிட்டோம். ஆமா தாய். இந்த கங்கையை தானம் செய்தால் நான் செய்த பாவங்கள் அனைத்து நீங்கி விடும்படி முன்னோர்கள் சொல்வார்கள். ஆகட்டும் தாயே. இங்கே கங்கையை தானம் செய்துவிட்டு இக்கரைந்து அக்கறை சென்றால் நான் பார்க்க வேண்டிய மனிதர்கள் எல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம் தாய். பிறப்புடு தாய். சென்று போகலாம். வருவோம். வாருங்கள். ஆகட்டும் தாய். பற்றவோம். பிறப்புடு தாய். உனக்கு வந்தாரு உடகர் வந்தோமே என்ன உடகர் வந்தோமே உனக்கு வந்தாரு கங்கையத்தில் உனக்கு வந்தாரு உடகர் வந்தோமே உடகர் வந்தோமே. நாங்க தான் இந்த கங்கையத்தில் வந்து ஓட தள்ளக்கூடிய ஓடக்காரர்கள்
குகன்மார்கள். கோதமா குகன்மார்கள். பூமார்களா ஆமா. பூமார்கள்ன்றா ஏங்க உங்களுக்கு அக்கறையா? ஏய் எங்களுக்கு அக்கறை இல்லாம தான் அலையறீங்க. யார் மேல அக்கறை பண்றது இல்லையா? ஏன்னா தம்பி ஆடி 19 ஞாபகம் இருக்காடா? அது மட்டும் அக்கறையோட இருக்கு. ஆமா, இக்கரையில அக்கறை தள்ளனு ஒருத்தரையும் காணா. சரி யாரு வச்சு தள்ளுறது? அற்புதத்தை வச்சு தள்ளலான்னு பார்த்தா வெளியே குட்ட மாட்டேங்கிறாங்க. இப்ப நீ மட்டும் மாப்பிள்ள, நல்ல பொழப்ப கெடுத்து முடியாதா? நான் புலப்பேல கெடுக்கலையே. ஏன்னா நம்ம அந்த ஓடம் கட்டி நம்ம ஓடத்தை ஓட்டித்தான் பொழப்பு நடந்துருக்குறேன். ஆமா, இதுதான் நமக்கு பொழப்பு. ஆமா, ஒண்ணுக்கு வழி இல்ல. இன்னைக்கு நமக்கு பட்ட சாராயத்தை கூட வழி இல்ல. நீ கவலைப்படாத. இன்னைக்கு நான் வர்றப்ப நரிமுகத்துலதான் முடிச்சேன். நரிமுகத்திலையா? ஏன்னா நரிமுகத்துல முடிச்ச நல்லதா? நல்லதுன்னு சொன்னாங்க. பெரியவர்கிட்ட போய் கேட்டேன். சரி. ஏங்க இன்னைக்கு பொழப்பு ஒண்ணும் கட்டி வர மாட்டேங்குது, நரிமுகத்துல முடிச்சிருக்கேன். நரி இடம் இருந்து வளம் போன நல்லதா, வளம் இருந்து இடம் போன நல்லதான்னு கேட்டேன். கேட்டுருமே இல்ல. அவர் சொல்றாரு, உன்னை விழுந்து கடிக்காம போனதே உனக்கு நல்லதெல்லாம் உன் பொழப்பு போய் பாடுறா அப்படின்ட்டாரு. முக்கியமான விஷயம். அதனால வடம் போனா இடம் போனா ஓடத்தல்னாக்க நம்ம பொழப்பு. ஆமா, யாராவது வர்றாரான்னு பாப்போம். வள்ளினா அறைய குடிச்சு கேட்போம். நான் கேட்பேன். ஐயா ரங்கண்ணா, ஐயா ஐயா யாரு? ஐயா 30 நீ ரொம்ப கணக்கு பிள்ளை பேரு. கணக்கா கேட்டா நீ யாருன்னு கேட்டேன். நாங்க நீதான் இரு. இந்த இடத்துல யாருன்னு கேட்டேன். இந்த இடத்துல வேலை செய்யறேன். என்ன வேலை செய்ய? ஆள் இருந்தா செய்யணும், இல்லைன்னா செவனேன்னு கையில பிடிச்சிட்டு நிற்பேன். என்னத்த கையில பிடிச்சு நிக்கிற? ஏன் நீங்க யாருன்னு கேட்டேன். நாங்களா சொல்லிடலாமா? சொல்லிடு. நாங்க எங்களுக்கு தானே கேக்குறீங்க. ஆமா, நாங்க அட நீங்க தான்ப்பா. நீங்க பேர் இல்லையா உங்களுக்கு? பேரா? என் பேரு அப்பா அம்மா வச்ச பேரு. உங்க அப்பா வச்சு வேற என்ன பேர் வச்சாங்க? எல்லாரும் கூப்பிடுற பேரு. எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உன் பேர் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஊர்க்காரங்க கூப்பிடுற பேரு. ஊருக்காரங்க தான் கூப்பிடுவாங்க. அது என்னன்னு கூப்பிடுவாங்க? என் பேரை சொல்லி. உன் பேர் என்ன பேரு? அதான் அப்பா அம்மா வச்ச பேரு. அப்பா அம்மா வச்ச பேர் தான் என்ன பேர்? ஊர்க்காரங்க கூப்பிடுற பேரு. ஐயா என்ன பேரு இருக்கட்டும், இங்க என்ன வேலை செய்யற? எனக்கு ஒண்ணு புரியல. நீ கொஞ்ச நேரம் புழுகுடா. புழுவுக்கு இருந்தீங்களா? பேரே சொல்ல தெரியல. ஆமா, பேர் சொல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. உங்க பேர் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லலாம்ல. ஆதார் கார்டோட அக்கா பிரிச்சு சொல்ல முடியல. ஆமா ஆமா, எப்படி அக்கா பிடிச்சாங்க? சொன்னார்ல பேரு. சொன்னார். உங்க பேரே சொல்லலையே, நீங்க யாருமே சொல்லலையே. நாங்க குகன்மார்கள். ஓ, நீங்க குகன்மார்களா? ஓட ஓட்டி ஆத்துக்குள்ள தள்ளுறவங்க நாங்க. யாரை தள்ளி விடுவீங்க? இல்ல எங்களை நம்பி வர்றவங்களும் தள்ள மாட்டான். சரி, அந்த ஓடத்துல ஏத்தி தள்ளி கொண்டு இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொட்டுவோம். ஓ, இக்கரையில இருந்து அக்கறையில கொண்டு விடுவீங்க. உங்களுக்கு அக்கறை இருக்குதா? எனக்கு அக்கறை இருக்கு. உனக்கு அக்கறை இருந்தா போ. ஏய், அக்கறையோட தான் வந்திருக்கேன். ஆனா இக்கரையில இருந்து அக்கறை விட்டு விடணும்னு அதுதான் சொல்றேன். அக்கறைக்கு இருந்தா போ. என்னையா கூப்பிடுறேன்? ஆனா ஓரத்துல ஏத்தி தள்ளி கொண்டு விடுங்கப்பா. ஓடத்துல ஏத்தி அக்கறையில இல்ல தள்ளி கொண்டு விடுறதுதான். அந்த ஓடத்தை அவுத்து விடு, ஏத்தி தள்ளி விடு. போகும் அவுத்துறத பத்தியெல்லாம் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. நம்ம ஓடையில எத்தனை பேர் தேர்த்துவோம்? 5 பேர் தேர்த்துவோம். சரி, 5 பேத்துக்கு 5000 ஒண்ணு. 5 பேத்துக்கு கம்மியா ஏத்துனா எங்களுக்கு பொழப்பு கட்டி வராது. என்னது கட்டி? பொழப்பு கட்டாது. அப்படி சொல்லி ஒரு ஆள ஓரத்துல ஏத்தி நாங்க உசுருவோம் தள்ளி உன்னை கூட்டி அங்க இறக்கி விட்டு ஒரு பேராக 2 பேராக விட்ட பத்தாது. 5 பேர்னா 5 பேராக வரும். ஏதோ பொழைச்சுக்கலாம். எல்லாம் கண்ணை பிடிச்சுப்பாங்க. ஏய், எல்லாம் பாரு, நல்லா பாரு. நீ பார்த்தே இருக்க மாட்டியா? அடையாளம் தெரியுதா? நானும் இந்த ஓடக்கரையில எத்தனையோ ஏத்திருக்கேன்டா. இந்த மாதிரி பொம்பளை நீ ஏத்திருக்கிறியா? நான் தான் ஏத்திருக்கேன். என்னடா பூரா மின்னி மின்னுதுடா. என்னதுடா? ஏண்டா
மேலேருந்து கீழே வரைக்குமே புளிச்சுன்னு இருக்குதே. மாப்பிள்ள இங்க 2 பேர்த்த ஏத்திட்டு போய் இந்த பையன் இருக்கா பாரு, இந்த பையன் அந்த சுழல்ல கீழே உள்ள தள்ளி விட்டுட்டு இதை மட்டும் அக்கறையில கொண்டு போய் நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்ய. என்ன செய்யுது? ஓ ஓரத்துல அவரை ஏத்திக்க, நான் வந்து அந்த அம்மாவை ஏத்திக்கிறேன். இல்ல ஒரே ஓடையில ஏத்துவோம், ஒருத்தர் உள்ள அந்த சுழல்ல ஏத்துவோம்ல, சரி சரி, அந்த இடத்துல ஒருத்தர் உள்ள தள்ளிடுறான். அதை தள்ளிக்கலாம். ஐயா நாங்க சொன்ன மாதிரி ஏதோ பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களை ஏத்திட்டு போறோம். இன்னும் 3 பேர் வரணும், கொஞ்சம் ஓரமா நெல்லுங்க ஓரமா நிக்கலாம். அந்த 3 பேர் வேணுமே. உங்க ஓடத்துல ஏத்தணும் ஒரு நபருக்கு 1000 ரூபாய், 5 பேர் ஏத்தனா 5000 ரூபாய் காசு. 5 விராக 5 விராக 5000 பொண்ணு, 5000 பொண்ணு உங்களுக்கு வேணும். நாங்க 2 பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு அக்கறையில் கொண்டு விடுவீங்களா? 5000 விராகளுக்கு 2 பேர்த்த ஏத்திட்டு போய் நான் நீ வாட ஓரத்தை கமுத்து போற, நம்ம பட்டச்சாராயம் குடிக்க போலாம். ஐயா குகன்மார்களே வாங்க பாங்க, நாங்க 5000 பொண்ணு தருகிறோம். நாங்க 2 பேரும் இந்த 2 பேரும் 5000 பொண்ணு தர்றாங்களா? 2 பேரும் 5000 பொண்ணு தருவீங்களா? ஆமா. அப்ப ஏத்துறா கேட்கலாமா? ஒரு ரூபா ஓரத்தை போட்டு உட்கார். சின்ன பையா திரும்ப பண்ணி வேடாது. ஓரத்தை அசைக்காம ஓரத்தை ஆட்டி விட்டுறாதீங்க, ஆமா. அப்புறம் மல்லாக்க பொழுதுருவான். தம்பி வாயா பாத்துக்கிட்டேன். அப்படியே வலதுகால் வச்சு அமைதியான நதிகளிலே ஓடும் மழவில்லா வெள்ளம் வந்தாடும் காற்றிலும் மலர்களிலும் கலக்க வைக்கும் விடுதலிலும் கரவனிலே ஒளிகளில் நாளாடும் அமைதியான வாடங்க. வாடகை கல்லி வந்துடாமா? போறல நான் கூட்டாதி போறல. ஏன்டா உனக்கு அங்க என்ன வேலை? ஐயோ எல்லா நாளுக்கும் வரணும். ஐயா குகன்மார்களே, ஆனா ஓட நடாத்தல் நிக்குது, வாங்கப்பா. உங்களுக்கு தான் அக்கறை, நீங்களே தள்ளுங்க, நாங்க வரல. இந்த மேட்டுக்கெல்லாம் இந்த மேட்டுக்கெல்லாம் ஓட கொஞ்சம் கூட போவாது. ஏன் ஐயா நடாத்துல இருக்குது இல்ல, அங்கேயே இருங்க. இல்ல இல்ல இறங்கி தள்ளுங்க. தள்ளுங்க. நீங்க படமொழி கேட்டீங்கன்னா ஆத்துல இறங்கி தள்ளுங்க. ஏய் அட குகன்மார்களே வாங்கப்பா, ஓட நடாத்தி நின்று கொண்டிருக்கிறது ஐயா. அந்த கட்டுப்படி வாங்க. 5000 பொண்ணு நாங்க கேட்டோம்ல, ஆமா 10000 பொண்ணு தர்றீங்களா? ஏய் அட தருவாங்க தானே கேட்டீங்க. வந்து தோலை கட்டுப்படி கலந்து விழுந்துருவா. பூதி அக்கால மத்திய அடிகளை பாக்குறாங்கல்ல. ஏய் என்னை நம்பி வர்றவங்களை பூரா நடாத்துல விட்டு தான் பழக்கம். அந்த பழமொழி உங்கள்கிட்ட தான் வந்ததா? ஆமா ஐயா குகன்மார்கள் வாங்கப்பா.